இப்போ நம்ம செய்தி கடந்து போகலாம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 11லேருந்து 19 வரைக்கும் ஆக்கிலாம் படிக்கட்டும். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 1லேருந்து 11 வசனம் வரைக்கும், சாமுவேல் 1லேருந்து 5 வரைக்கும் படி. 4வது 1லேருந்து 5 வரைக்கும் படி. அடுத்து 6லேருந்து 11 வரைக்கும் ஸ்டீபன் படி. 11லேருந்து 19 முடியும். எனக்கு எல்லாரும் எடுத்துட்டு 28ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மறுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம் புஷ்பராகம் வைரம் வடிய பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்கள் உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதென்று தள்ளி காப்பாற்றுவதற்காக கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று. உன் நினைக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தினால் அனுமதித்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் நான் உன்னை பட்சிப்பதாக ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியில் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமீன். மத்தேயு 4வது அதிகாரத்துங்க. இப்போ படி. மத்தேயு 4. அப்பொழுது கிறிஸ்து பிரானோம் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன், இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பருகிலே நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறதே என்றான் சொன்னார். அதற்கு கிறிஸ்து பிரானோம், உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்ப்பதாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்திரமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்பொழுது கிறிஸ்து, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமீன். பிசாசு சோதனையிலிருந்து மாட்டின பிற்பாடு, விலகி போயிட்ட பிற்பாடு, தேவ தூதர்களே கீழே இறங்கி வந்துட்டான். அவருக்கு பணிவிடை செய்தார். என்ன பணிவிடை செய்தார்கள்? ஒரு கேள்வி இருக்குல்ல. தேவதூதர்கள் என்ன பணிவிடை செய்தார்கள்? 40 நாள் பசியாக இருக்கார். ஒரு ஸ்டெப்பு கூட நடக்க முடியாது. அவர் பரிசுத்த ஆவியினால்
ஜென்மிக்கப்பட்டவர். அவருடைய சரீரமே பரிசுத்தாவி. அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பசி எடுக்காதான். இருந்தாலும் மனுஷனுடைய அவதாரத்தில் வந்ததுனால அது மனிதனுக்குரிய சகல காரியங்களும் அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அதனால் அவன் என்ன பண்ண சொன்னான், தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணாங்க, பணிவிடை செய்தார். அவர் ரொம்ப நொந்து போயிருக்கிறார். அவர் பணிவிடை செஞ்சு அவரை என்ன பலப்படுத்தினான். அப்படி தான் ஒரு தேவ தூதனை வந்து பலப்படுத்தினான். அவரை ரொம்ப சோதனை. ஆமாம், இல்லை அதன் பிற்பாடு வந்து சோதனைக்காரன் முடிச்சிட்ட பிற்பாடு சேனைகள் எப்பொழுதுமே பிசாசும் சுற்றிக்கிட்டே வரான். அவர் ஒரு இடத்துல சொல்கிறார்ல, இந்த உலகத்தின் அதிபதி வரான், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்றார். வாங்க இந்த இடத்த விட்டு. பிசாசு சுற்றுறதை காட்டிலும் தேவ தூதர்கள் சுற்றுறதை காட்டிலும் இவன் சுற்றுறான் அதிகமாக. ஏன்? எந்த வழியிலையாச்சும் அவரை தள்ளி விட்டுறணும், கீழே தள்ளி ஒரு போதும். ஏன்னா அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோடைய முழங்கால் யாமுடன் செய்து தான் வர்றார். இந்த காரியத்தை அத்தனையும் அவர் நிறைவேற்றி முடிக்கணும். முடிக்காட்டினா என்ன ஆச்சு, இவருக்கு தோல்வி வந்துடும். ஏன்னா முதல்ல அவர் அவர் உலகத்தை செய்யணும். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் திடங்கொள்கின்றார். உலகத்தை, மாம்சத்தை ஜெயிக்கணும். அவருடைய மாம்சத்தை ஜெயிக்கிறது தான் இந்த 3 காரியம். இப்போ ஜெயிச்சிட்டார். 3 காரியம் என்ன பண்ணார், மாம்சத்தை ஜெயிச்சிட்டார். ஏன்னா பசியாக இருக்குன்னு சொல்லும்போது, பசினா பயங்கர பசி. 40 நாள் ஃபாஸ்டிங்கு சாதாரண காரியம் கிடையாது. நானும் இருந்து பார்த்தேன். ஒரு 10 நாள் இருந்து பார்த்தா முடியல. அப்புறம் அந்த அடுத்த ட்ரிப்பில் ஒரு 15 நாள் இருந்து பார்த்தா முடியல. அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு எல்லாம் சொன்னால் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லி ஒரு வேளை சாப்பாடு மட்டும் இருந்து பார்த்தேன். 20 நாள் இருந்து பார்த்தா முடியலை. 40 நாள் இருக்க 40 நாள் பசி. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதில் 3 பேரை நான் காப்பாற்றிருக்கிறேன். 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து சாகக்கூடிய அளவுக்கு நான் கரெக்டாக போவேன். படுத்த என்னென்னு கேட்டால் அந்த மாதிரி. அப்புறம் தலையில் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஜெபம் கையை வச்சு ஜெபம் தண்ணி ஜெபம் வாயில் ஊற்றி மூஞ்சில் அடிச்சு தேய்ச்சி அவங்க சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு எழுப்பிங்கிட்டு ஒரு ஆளுங்கிட்ட பிடிச்சி அப்படியே நடக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி ஊற்றி அப்படியே நடக்க வச்சு காப்பாற்றிட்டேன். செத்துருவோம். 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்க மனிதனுக்கு அனுமதி இல்லை. எப்படி இருக்கலாம்? அவர் இருக்கலாம், நான் இருக்கலாமா? ஆனால் முயற்சி எடுக்கலாம் முடியாது. சரி, பார்த்தா என்ன சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, இந்த உலகத்தில் அவரை போல் யாரும் இருக்க முடியாது. இப்போ இந்த ஊழியம் பார்க்கும்போது ஊழியத்தின் அதாவது சொன்னால் இந்த செய்தியுடைய தலைப்பு சபை மகிமை இருந்த மணவாட்டி சபைக்கு கொடுக்கப்பட்ட 6 விதமான ஊழியங்கள். தலைப்புன 6 விதமான ஊழியங்கள் சபை கொடுக்குறாரு. இது என்ன ஊழியம் சொன்னால், வெளிப்படுத்தலில் 11ஆவது அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தில் தான் அந்த 6 விதமான 5 விதமான ஊழியங்கள் அங்கே இருக்குது. யாருக்குமே இந்த சத்தியம் புரியாது. அதை படித்தீங்கன்னா அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 11 19 வெளிப்படுத்தல் 11-19 படி. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவர் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும். இந்த 5 விதமான ஊழியங்கள் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஊழியம். இந்த ஊழியம் யார் செய்வா? ஊரின் தீவுடைய 7ஆவது தான் செய்வான். அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்களுக்கு ஊழியம் கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா எபேசியர் 4ஆவது அதிகாரத்தில் 12-13 அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த ஊழியத்தை பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் அது படிங்க. ஒரு ஆள் வந்து 1 Corinthians 12:28-30 வரைக்கும். 12:28 படிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே இல்லை எபேசியர் இது படிங்க. 1 Corinthians 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும்
தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஏன்னா அது வேண்டாம். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 5 விதமான ஊழியங்களை சபையில் அன்னைக்கு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தது 5 விதமான ஊழியங்கள். என்னென்ன ஊழியங்கள் சொல்லி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையிலே, அப்போஸ்தலர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சபையினுடைய பேர் கூட நம்ம பேர் தான், மகிமடைந்த மணவாட்டி சபை தான். அவங்களுக்கு சபை பேர் வச்சே இல்லை, அவங்களுக்கு எந்த சபை பேர் வச்சது இல்லை. அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம்னா ஒரு 5 விதமான ஊழியங்களை அங்கே கொடுக்குறாரு. என்னென்ன ஊழியம் கொடுக்குறாரு? முதலாவது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், பின்பு அற்புதங்களையும், இதில் ஒரு வாரம் சுவிசேஷகள்னு ஒன்று வரும், 4வது இது. அது எபேசியரில் பாருங்கள், அது வருதான்னு பாருங்கள். எபேசியரில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காரராகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினோம். ஏன்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 விதமான ஊழியங்களை வச்சுட்டார். ஏன்னா இந்த 5 விதமான ஊழியங்கள் அன்னைக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு இந்த 5 விதமான ஊழியங்களும் கொஞ்சமாக பின்னோக்கி போயிடுச்சு. இன்றைக்கி ஊரையும் திரும்பி கொண்ட ஊழியக்காரன் வந்து அவன் என்ன பண்ணான் சொல்லும்போது, இந்த 5 விதமான ஊழியங்களை காட்டிலும் மேலான ஊழியத்தை அவன் கொண்டு வரான். அதாவது முதல்ல அவர் இப்போ நடக்கக்கூடிய ஊழியம் என்னன்னு சொல்லும்போது, இப்போ நடக்கக்கூடிய ஊழியத்தை அவர் சொல்லும்போது பார்த்தா அதாவது முதலாவது ஆசாரியர், பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், இந்த 3 இதை அவங்களுக்கு கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 3 காரியம்தான் மகா பிரதான ஆசாரியர். ஆனால் இந்த கிறிஸ்து வரும்போது என்ன பண்ண சொல்லும்போது, மெல்கிதேசேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தில் இவர் வர்றார். கிறிஸ்து எப்படி வர்றாரு? மெல்கிதேசேக்கின் முறைமையின்படியான ஊழியத்து. இந்த எல்லா ஊழியங்களும் அவருக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரைக்குள்ளே தான் அந்த ஊழியமே மறைஞ்சிருக்குது. ஏன்னா அவர் சிலுவையில் அடிக்கப்படாவிட்டால் இந்த ஊழியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது அப்போஸ்தலருக்கு கொஞ்சம்தான் அவங்களுக்கு புரிஞ்சது. அதிகப்படியான முறையில் அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணலை, சத்தியமே புரியலை. ஆனால் நிருபத்தை எழுதிட்டாங்க. பேதுரு எழுத 1 பேதுரு 2 பேதுரு எழுத நிருபத்தை பேதுரு எழுதிட்டார். ஆனால் அவர் எழுதின நிருபத்துக்குரிய ரகசியங்களையும் மறைபொருளையும் யார் வந்து சொல்லணும்? அந்த ஊரின் தூங்கிட்ட 7ஆம் தூதன் வந்து தான் சொல்லணும். அவருக்கு தான் அந்த ரகசியங்களையும் மறைபொருளையும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி சொல்லும்போது இப்போ இந்த ஊழியங்களில் அக்கால ஊழியம்லாம் அதை தனி. ஆனால் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஊழியங்களை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், இக்காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? இந்த 5 விதமான மின்னல்கள், சத்தங்கள், இடிமுழக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள், பெருங்கல்மழை உண்டாயின. ஏன்னா மின்னல்கள், சத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், பெருங்கல்மழைகள், அடுத்து இன்னொன்று இடிமுழக்கங்கள். இந்த 5 விதமான ஊழியங்கள் வந்து இன்றைக்கி ஊரிந்து கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக இன்றைக்கி பூமிக்கு வருது. பூமிக்கு வரும்பொழுது ஜனங்களுக்கு என்ன புரியாது, சத்தியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வரும். மின்னல் என்பது சொல்லும்போது அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது வருது? மின்னல் தானே வருது. வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 11:19 தானே. மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் கல்மழையும் உண்டாயின. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும், இந்த 5 விதமான ஊழியங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு வச்சுருக்காரு. மின்னல்கள் என்பது ஊழியம்தான். அடுத்து சொல்லும்போது மின்னல்கள்
சத்தங்கள் என்பதும் ஊழியம்தான், இடி முழக்கங்கள் என்பதும் ஊழியம்தான், பூமி அதிர்ச்சி என்பதும் ஊழியம்தான், பெருங்கல்மலை என்பதும் ஊழியம். இந்த 5 விதமான ஊழியத்தில் இன்றைக்கி மகிமையடைந்த மணவாட்டி சபையில் அவர் வச்சுருக்கார். இந்த ஊழியத்தினுடைய பெயர் என்ன? மெல்கிதேசேக். முறைமையின்படியான 5 விதமான ஊழியங்கள் இன்றைக்கி வருது. இந்த ஊழியத்தினுடைய பேர் இது மெல்கிதேசேக்கின் முறைமையின்படியான 5 விதமான ஊழியங்கள் வருது. இந்த ஊழியத்தில் இந்த 5 விதமான ஊழியத்துக்குள்ளே 1 Corinthians 12:28 30 முடிய உள்ள அந்த 5 விதமான போதகர்கள் அந்த ஊழியம் வந்துடுது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், 4வது அற்புதங்கள், குணமாக்குவார்கள். இந்த 5 விதமான ஊழியங்களும் அதுக்குள்ளே வந்துடுது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எபேசியரில் சொல்லப்பட்ட 5 எபேசியர் 4:12-13 சொல்லப்பட்ட அந்த ஊழியங்கள் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள். இதுதான் கரெக்டு. அப்போ இந்த கரெக்டு மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷம், இந்த 5 விதமான ஊழியங்களுக்குள்ளாக இந்த 5 விதமான ஊழியங்களை சபையில் அஸ்திவாரப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த மெல்கிதேசேக்கின் ஊழியம். இந்த மெல்கிதேசேக்கின் ஊழியத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? இந்த மற்ற ஊழியங்கள்லாம் அதுக்குள்ளே மறைஞ்சு வருது. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் 1 Corinthians 12:28 படி 28-30 படி, எபேசியர் 4வது அதிகாரம் 12-13 படி இந்த பிரகாரம் 5 விதமான ஊழியங்கள். வசனம் 28 பார்த்திங்கன்னா, சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்கள். அந்த காலத்தில் முதலாவது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? திக்காளியே போய் அலைஞ்சாங்க, தெரிஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்டது. அடுத்து பண்ணிங்கன்னா தீர்க்கதரிசன ஊழியம் கொடுக்கப்பட்டது, போதகர்கள் ஊழியம் கொடுக்கப்பட்டது, அற்புதங்கள், குணமாக்கு வரங்கள் ஊழியங்கள், சகலவிதமான ஆளுகைகளும் பற்பலமான பாசைகளும் ஏற்படுது சபையிலே கொடு. ஆனால் இன்றைக்கு இது எல்லா ஊழியமும் இப்போ இன்றைக்கு இல்லை. இது 1 man ஊழியம். இது 1 man ஊழியம். ஊரின் 7ஆம் தூதனுடைய ஊழியம்தான். இன்றைக்கு 5 விதமான ஊழியங்கள் அப்போஸ்தலர் ஊழியம் கிடையாது. இது 1 man ஊழியம். இது 1 man ஊழியம் சொல்லும்போது என் மூலியமாக உலகம் பூரா இந்த ஊழியம் பரவும். த்ரூ அவுட் வேர்ல்டு உலகம் பூரா போகும். இது 1 man ஊழியம். இந்த 1 man ஊழியத்தில் உலகம் பூரா இந்த சத்தியத்தை கேட்டு வரும். ஆனால் இந்த சத்தியத்துக்கான முன்குறிக்கப்பட்ட வித்துக்களை கர்த்தர் அவர் அனுப்புவார். அப்போஸ்தலர்கள் எப்படி ஒரு சபை கட்டி போய் இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு 5 சபை, நம்ம 5 சபையில் கட்டியாச்சு. நிறைய ஆத்மாக்கள் இருந்தால் இங்கேருந்து போவாங்க. இங்கேருந்து போயிட்டு அந்த ஊழியத்தை கட்டுவாங்க. இது 1 man ஊழியம். நான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இப்போ போய் ஊழியம் பண்ண. அப்போ என்ன சொன்னால், இது 1 man ஊழியம். இது மகிமையடைந்த மணவாட்டி சபை. எங்கே பார்த்தாலும் மகிமையடைந்த மணவாட்டி சபை தான். மகிமையடைந்த மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபையில் தான் ஊழியம் நடக்கணும். வேறு விதமான எந்த விதமான ஊழியத்துக்காக சம்மந்தம் கிடையாது. எல்லா ஊழியத்தையும் ஊன்ற கட்டக்கூடிய ஊழியம் தான் இது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் மட்டும் இல்லாமல் சபையிலிருந்து மகிமையடைந்த மணவாட்டி சபை 1 Corinthians 12வது அதிகாரத்தில் 8, 9, 10 9 இந்த சபையில் என்ன வைக்கிறான்னு சொன்னால் 9 விதமான வரங்களை வைக்கிறார். சபையில் என்ன வைக்கிறாரு? 9 விதமான வரங்கள். முதலாவது வரம் என்ன சொல்லும்போது, ஞானத்தை போதிக்கும் வசனம். 2வது வரம் அறிவை உணர்த்தும் வசனம். 3வது வரம் விசுவாசம். 4வது வரம் குணமாக்கு வரங்கள். 5வது வரம் அற்புதங்கள் செய்தல். 6வது வரம் தீர்க்க தரிசன ஊரத்தில். 7வது வரம் ஆவிகளை பகுத்தறிதல். 8வது வரம் பற்பல பாஷைகளை பேசுது. 9வது வரம் பாஷைகளுக்கு வியாக்கியானம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு பெந்தகூர் சபையில் உள்ளவங்க எல்லாருமே தெரியுது. எல்லாமே இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிறாங்க. எல்லாருமே சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அந்நிய பாஷை பேச இன்னொரு ஆள் விளக்கம் சொல்லுவான். ஆனால் அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இவங்களுடைய காரியம் நடக்குதானா? இல்லை. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா என்ன இல்லை? அப்போ இந்த ஊழியத்தை யார் செய்கிறா? அந்தி கிறிஸ்து. இந்த ஊழியத்தை செய்கிறவன் யார்? அந்தி கிறிஸ்து. ஏன்னா அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கு வந்துட்டான். அதுக்கு ஒரு வசனம் சொன்னேன். இதில் சொன்னேன், எபேசியர் 2வது 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரா 2வது அதிகாரத்தில் 3லேருந்து படிங்க. அப்போ அவன் எங்கே வந்து உட்காந்துட்டான் பாருங்கள்.
சத்துரு எங்கே வந்து உட்காந்துட்டான் பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் மத்தியில் சபைகளுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ அது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயிரும். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அவனை தடை செய்கிறது இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும்போது தடை செய்கிறது ஏன்னா அவன் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவனுடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்க வச்சு எல்லா மக்களும் காலுக்கு கீழே சிறப்பாக்கிட்டான். அவன் காலுக்கு கீழே தான் எல்லா மக்களும் இருக்க முடியாது. எப்படி வச்சுட்டான்னு பார்த்து எப்படி வச்சுட்டான்னு சொன்னான். உலகம் பூரா பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் உருவாக்கி கல்லறைக்கும் கல்யாணத்துக்கும் வச்சுட்டான். எல்லா சபைகளும் அவனை தான் ஆராதிக்கணும். எல்லா மக்களும் அவனை தான் ஆராதிக்கணும். தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே அவனை தான் உட்காந்துருக்கான். பூமியிலேயும் அவன் தான் உட்காந்துருக்கான். வான மண்டலத்திலையும் அவன் தான் உட்காந்துருக்கான். பூமியிலேயும் அவன் தான் உட்காந்துருக்கான். அப்போ இந்த பிசாசை யாராலும் விரட்ட முடியும்? ஊரின் தூண்டு 7ஆம் தூதன் வந்து தான் இவன் ஆராதனைக்குரியவன் கிடையாது, இவன் டூப்ளிகேட்டு. உண்மையிலே ஆதி அப்போஸ்தலர் இந்த நாமத்தை இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கலை. அப்போ ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமம் எதுன்னு சொல்லி அந்த நாமத்தை அவன் கொண்டு வரான். ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை கொண்டு வரும்போது பிசாசுக்கு என்ன வரும்? அந்த நாமத்துக்குரிய ரகசியத்தையும் மறைபொருள் நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆதி அப்போஸ்தலர் ஆராதித்த நாமத்தை கொண்டு வரும்போது அந்த நாமம் எப்படி இருக்கும்? எப்படி அந்த நாமம் வந்தது? ஏன்னா தேவன் எதை சொன்னாரோ அதை தான் நிறைவேற்றுவார். அவருடைய சொல்லும் செயலும் ஒன்றும். அப்போ எதை சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லும் அதே மத்தியில் பார்த்திங்கன்னா ஏசாயா 36 கர்த்தருடைய இதை வாய் சொல்லிவிட்டு அவருடைய ஆயோகிகளை சேர்க்கும் சொல்லி வரும் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை 34:16 அதான் அப்படி கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிகள். இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாத ஜோடி. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் அவருடைய வாய் அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் சொல்லிட்டு எல்லாம் ஜோடாக இருக்குது. எந்த ஒரு வசனமும் வார்த்தையும் ஜோடாக இருக்குது. அந்த ஜோடுன்றது என்னன்றது தான் அந்த நோட்டீஸில் ஃபுல்லாக நான் விவரித்து எழுதியிருக்கிறேன். ஃபுல்லாக ஜோடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாமத்தை குறித்த ஒரு பயங்கரமான நோட்டீஸ் தான் அது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சத்தியம் வரணும். இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை தரிக்கப்படணும். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நம்மளுக்கு முத்திரை தரிக்கப்படும் போது நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிடும். நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இந்த உலகம் பூரா இந்த சத்தியத்தில் யாருமே வரலை நம்மளை தவிர. அப்போ உலகம் பூரா எப்படி இருக்குது? இப்போ சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கிடுச்சு. இன்றைக்கி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் யார் ஆராதிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கிறாங்க. அது சிலுவையில் அடிக்கப்படாத நாமம் எதுன்னா இயேசு தான். ஏன்னா அதுக்கு எத்தனை எழுத்து வருது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 5 எஸ் எத்தனை இடத்துல வருது? 3 இடத்துல, 2 இடத்துல வருது. ஆனால் இப்போ நம்ம ஆராதிக்கிற பிரானோம், PRANHOM பிரானம் 7 தனித்தனி எழுத்து வருது. இது எது சொன்னால் இதனுடைய சொல் செயல். பிதாவாகி தேவன் எதை சொன்னாரோ அதுதான் செய்து முடித்தார். ஏசாயா 34:16 படி அந்த வாக்கு பிரகாரம் கொண்டு வந்து நம்ம வசனத்தை நிப்பாட்டிட்டோம். இது எதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது? அதே 3:15 உனக்கு ஸ்திரீக்கு உன்னித்துக்கும் அழித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால் நசுக்குவார். குதிங்கால் நசுக்குவது என்பது தான் அந்த சிலுவை மரண பிரசவம். சிலுவை மரண பிரசவத்தில் யார் பிறக்கிறான்னா கிறிஸ்து பிறக்கிறார். கிறிஸ்து என்ன பண்ணல? மறிக்கலை. மறித்தது யார்? கன்னி, பிதாவாகிதனுடைய மனைவி கன்னி. மறித்தது கன்னி.
பிறந்தது உள்ளுக்குள்ளே பிறந்திருக்கிறது கிறிஸ்து. எப்படி பிறகானா இடமிருந்து வல்லம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரையோடு பிறக்கிறார். 7 காயங்கள். அந்த காயங்களுக்குள்ளே தான் தன்னுடைய நாமத்தை அவர் கொண்டு வந்து சேர்த்து வச்சு அந்த 7 காயத்துக்குள்ளே ரத்தம் காயம் வந்துட்டு ஆனால் வந்து ரத்தம் வந்துடுது. ரத்தத்துக்கு மேலே என்ன வந்து சிலுவை பற்றிய உபதேசம் வந்துடுது. 7 சிலுவை பற்றிய உபதேசத்தை வச்சுறார். அதுக்கு மேலே நாமத்தை வைக்கிறார். ஒவ்வொரு சிலுவை பற்றிய உபதேசத்துக்கு மேலே ஆராதனைக்கு நாமம் வருது. அப்போ ஆராதனைக்கு நாமம் வரணும் தான் எங்கேருந்து வரணும்? அது சிலுவை மரண பிரசவத்திலேருந்து ஆராதனைக்கு நாமம் வரணும். ஏன்னா இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். எங்கே? சிலுவை மரண பிரசவத்தில் ஒரு குமாரனை, அவருக்கு பிரயாணம் என்று பெயரிடுவார்கள். அப்போ அந்த நாமத்தை தேவதூதன் வந்து சொன்ன அந்த நாமத்தை பிசாசு என்ன பண்ணான்? நீக்கிட்டு தன்னுடைய நாமத்தை சேர்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:18 வசனத்தில் அப்போ தேவதூதன் என்ன வந்து சொல்கிறான்? 1:18 தேவதூதன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியான காணப்பட்டது. அவர் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவரை தள்ளிவிட அவன் இப்படி சிந்திக்க கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை உன் மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, உற்பத்தியாக இருக்கிறது உண்டானது. அவர்கள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு பிரானோம் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். ஏன்னா நீ பாவமடிப்பு எதில் இருக்குன்னா அந்த இடமிருந்து வளம் என்னும்போது அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த 7 காயங்கள் வழியாக வழிந்தோடிய அந்த இரத்தத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களும் கர்ப்பனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரும், மனிதனுடைய பாவத்தையும் கழுவி சுத்திகரும். அதெல்லாமல் சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு பிசாசுடைய பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். கர்ப்பனுடைய ரத்தம் சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு பிசாசுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரும். அது மட்டும் கிடையாது, அதாவது என்ன சொல்லுவோம், நிர்வாண தேவர்கள் யூதா 1:6 என்ன தங்கள் ஆதி மகிமையை காத்துக்கொள்ளாது விட்டுவிட்ட நிர்வாண தேவர்களாய பிசாசுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். மனுமக்களுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எதுக்குள்ளே இன்றைக்கி இருக்குது? அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது? பிரானோம் என்ற நாமத்துக்குள்ளே தான் இந்த ரத்தம் இருக்குது. இன்றைக்கி அப்போஸ்தலர் 2:32 படி பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்து பிரணவமுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து முழுக்கி எடுக்கும்போது தான் பாவம். அந்த இடத்துல என்னத்தை கொண்டு சொருவிட்டான்? ஏசு சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை சொருவிட்டு உலகத்தில் அத்தனை மக்களையும் மோசம் வைக்கிட்டான். சத்துரு எல்லாத்தையும் மோசம் வைக்கிட்டான். ஒருத்தனை கூட காப்பு. ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்கு அதைத்தான் பார்ப்பான ஒழிய அதில் நம்ம ஒரே எழுத்து கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாதுன்னு அதை போட்டுருச்சு. அப்போ கூட்டுவானா குறைப்பானா? கூட்டவும் மாட்டான், குறைக்கவும். அதில் என்ன இருக்குது? இப்படியே நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோமோ பாதாளத்துக்கு போகிறோமோ, இப்படியே நாங்கள் செத்து போனாலும் போயிடும். எங்களுக்கு இந்த நீ சொல்லக்கூடிய உபதேசம் வேண்டாம், நீ சொல்லக்கூடிய உபதேசம் வேண்டாம் சொல்லி நெக்லெக்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா அந்தளவுக்கு பிசாசு அவனுடைய இதயத்தில் அதாவது துருபதேசத்தை ஊற்றி அந்த துருபதேசத்தில் அவனுடைய ஆவியாத்மா நிறைஞ்சு போய் சாமியாடி குறி சொல்லுது. துருபதேசத்தில் நிறைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுது? சாமியாடி குறி சொல்கிற ஆவியை கொண்டு நிறைய புறஜாதி மக்கள் எப்படி குறி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த வேதத்தை வைத்து கொண்டும் இன்றைக்கி அதே பாணி இருக்குது. பவுல் பார்த்தான் குறி சொல்கிற ஆவியை விளைவிட்டு போடணும் போயிடுச்சு. பவுலை போட்டு அடிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னு சொல்லும்போது பவுலுக்கு தெரியுது குறி சொல்கிறக்கூடிய ஆவி. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் என்ன இருக்குன்னு சொல்லும்போது உண்மையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்துக்குள்ளே தான் பாவ மன்னிப்பு இருக்குது, ரத்தமே அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த ஜனங்கள் என்ன பண்ணால் கண்டுபிடிக்க முடியாதபடி மனக்கண்ணை குருடாகிட்டான். ஃபஸ்ட்டு மனக்கண்ணை குருடாகிட்டான். சிந்தையை எந்த சிந்தையை மாற்றிட்டான்? பிசாசின் சிந்தையை மாற்றிட்டான். எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை உண்டாயிருக்குன்னு அப்போ சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க மக்களுக்கு எல்லா மக்கள் கையில் வேதம் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா வேதம் இல்லாத மக்கள் யாருமே இல்லை, எல்லார் கையிலையும் வேதம் இருக்குது. அதனால் என்ன பண்ணான்? சிந்தையை என்ன பண்ணிட்டான்? பிசாசின் சிந்தையை ஊற்றிட்டான்.
இந்த மக்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்க? பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. இந்த கனியை புசிக்கிறனாலே சாகவே சாவான்னு சொன்னோம். கனினா என்ன சொன்னோம்? ஆப்பிள் பழத்தை தின்னாங்க இல்லை, அதுக்குள்ளே ரகசியத்தை எல்லாம் தான் சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த ஜனங்கள் இந்த ரகசியத்தை சொல்லி வெளியிட்டால் கூட இந்த ஜனங்களுக்கு என்ன புரியல? சத்தியம் புரியல. அங்கே பரலோகத்துக்கு போயிடுவோன்றாங்க. எப்படி போவேன்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பம் கிடையாது, சூழ்நிலையும் கிடையாது. ஏன்னா சத்தியத்தேர்வுகள் சத்தியம்தான் விடுதலையாக்கும். நம்மளுக்கு ஒரு மனிதனை விடுதலையாக்குறது எது? சத்தியம். நான் சொல்லக்கூடிய சத்தியம்தான் விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிய முடியாதபடி அவன் எல்லாரையும் குத்தி க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த சபையில் அவர் வைத்த 9 விதமான வரங்கள், அந்த 9 வரங்களும் சபையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எந்த சபையிலையுமே வரங்கள் ஆப்ரேட் ஆகலை. ஏன்னா பரிசுத்தாவி 40 வருஷம் தன் மேலே போயிட்டார். பரிசுத்தாவி இப்போ இல்லை பூமியில். 40 ஆண்டுகள் இருந்தார் அப்போஸ்தலர் காலத்தில். 40 ஆண்டு கழித்து மேலே போயிட்டார். பரிசுத்த தீத்துரானுடைய காலத்தில் அவங்க ஞானஸ்தான திரளான ஜனங்களை வச்சு, ஏன்னா தீத்துரானுடைய குலதெய்வத்தை நாம தான் இயேசு நாமம் சொல்லியிருக்கேன். அந்த நாமத்தில் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது திரளான ஜனங்களுக்கு மத்தியில் பிசாசு அவனுடைய அபிஷேகத்தை ஊற்றி ஒரு ஆதி அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்து நாள் எப்படி அபிஷேகம் வந்தது போல் இங்கே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அப்படியே ஒரு அதே பெந்தெகோஸ்து நாள் தான் இதுவும் வந்து சொல்லி அப்போஸ்தலர் கொண்டு போய் ரோமாபுரியில் செலவச்சு எல்லா மக்களையும் அம்மா இல்லாமலா புள்ள வந்து சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி நாசம் பண்ணிட்டான். இப்போ அந்த நாசம் மோசத்திலிருந்து விடுதலையாகிறது தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அந்த 9 விதமான வரங்களை இப்போ நம்ம பார்த்தோம். ஏதா அந்த 9 விதமான வரங்களுக்குள்ள வரங்கள் யாருக்கு ஆப்ரேட் ஆகும்? இந்த மகிமையிட்ட மணவாட்டி சபையில் தான் ஆப்ரேட் ஆகும். 9 விதமான வரங்களும் மகிமையிட்ட மணவாட்டி சபையில் தான் ஆப்ரேட் ஆகும். வேறு எங்கேயும் ஆப்ரேட் ஆகிறதுக்கே சந்தர்ப்பமே இல்லை. அடுத்து சொன்னால் மார்க் 16, 17, 18 பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார் பற்பல பாஷைகள். இன்றைக்கி நம்ம போயிட்டு என் நாமத்தில்னு சொல்லிட்டார் இல்லையா? அவருடைய நாமம் எது? கிறிஸ்து பிரனோம் தான். நம்ம போய் கிறிஸ்து பிரனோமுடைய நாமத்தில் சிலுவையில் அடிக்கப்படாது 27 ஆகம வந்த ஏசுட்ட பிசாசே போனா போயிடும். என்ன சொல்லி துரத்தனா? சிலுவையில் அடிக்கப்படாத ஏசுன்ற பிசாசே பிரனோமுடைய நாமத்தில் போனால் போயிடும். இது சொன்னோன்னு அவனுக்கு எப்படி இருக்குது? பா, அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு என்ன வந்துடுது? இவங்க மற்றவங்க ஆராதிக்கிற நாமத்தில் பிசாசுன்னு வாயில் ஈஸியாக சொல்லிடுவான். இவன் ஆராதிக்கிற நாமத்தை பிசாசு நம்ம சொன்னால் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுவான். இது எங்கே போய் சொல்கிறது? மற்ற இந்துக்கள் இப்போ விக்கிர ஆராதனை அது எல்லாம் பிசாசு. ஆனால் இவன் ஆராதிக்கிற பிசாசுகளுக்கு தலைவனே இவன் ஆராதிக்கிறான். நீ பிசாசுகளுக்கு தலைவனே ஆராதிக்கிறன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன கோவம் வந்து நம்மள்ட்ட என்ன வந்துடான்? சண்டைக்கு வந்துடான். அப்போ அவங்களுக்கு சண்டைக்கு அவங்களுக்கு கோவம் வராதா? எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் இன்றைக்கி ஊரிந்தியுடைய இழந்தவர் வந்து எது உண்மையான நாமம், எந்த நாமத்தை ஆராதிக்கிறோம், எப்படி பிசாசை நீக்கிட்டான்றத அந்த சத்தியத்தை சொல்லும்போது இந்த சத்தியத்தை கூர்ந்து கவனிச்சானா விடுதலை கிடைச்சிடும். சத்தியத்தேர்வுகள் சத்தியம் விடுதலை. சத்தியம் என்பது எது? ஆராதனைக்குரிய நாமம் தான். இந்த ஆராதனைக்குரிய நாமம் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள். ஏன்னா அந்த சத்தியம் என்பது அந்த ஆராதனைக்குரிய நாமத்துக்குள்ளே மறைஞ்சிருக்குது சிலுவையை பற்றிய 7 உபதேசங்கள். இந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தரித்து கொண்டவருடைய அந்த நாமம் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்டோம். அது எத்தனை எழுத்தில் வருது? 7 எழுத்தில் வருது. சொல்லாகவும் செயலாகவும் இருக்குது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்மளுக்கு கர்த்தர் தான். எவ்வளோ சத்தியம் நாங்கள் சொல்லியிருக்கிறேன், எவ்வளோ காரியத்தை சொல்லியிருக்கேன். பார்க்கும்போது என்ன சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த 9 விதமானவர் 1 Corinthians 12வது அதிகாரத்தில் 8 to 1 எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்க வசனம், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே அறிவு உணர்த்த வசனம், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வரங்கள், வேறொனுக்கு அந்த அற்புதங்கள் செய்யும் சக்தி, வேறொனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தல், வேறொனுக்கு ஆவிகளை பகுத்தல், வேறொனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொனுக்கு வியாக்கியானம் பண்ணுறது. இப்படியா பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுறது, ஆவிகளை பகுத்தல். இப்படி 9 விதமான வரங்களும் 5 விதமான ஊழியத்தையும் வச்சுருக்கார். 5 விதமான ஊழியம்
வச்சுரு கர்த்தர் வச்சு அந்த காலத்தில் லேவி கோத்திரத்தை பார்த்திங்கன்னா ஆசாரிய ஊழியம், பிரதான ஆசாரியர் ஊழியம், மகா பிரதான ஆசாரியர் ஊழியம், இந்த ஊழியம் 3 ஊழியத்தை கொடுத்தார். மேற்படியான பழைய புதிய ஏற்பாடு முறைமைகளின் தவிர வேறொரு ஆசாரிய ஊழியம் வரும். ஒரு மகத்தான ஊழியம் வந்துவிட்டது. இந்த மகத்தான ஊழியம் எங்கே வந்துருச்சுன்னா, எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 19:20 படி நமக்கு முன்னோடியாகிய கிறிஸ்து பிரனோம். எபிரேயர் 7:19-20 சொல்லி நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் மேலும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரிக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றைக்கும் ஆணையிட்டார். அவர் மனம் மாறாமலும் இருப்பார். ஏன்னு கேட்டால், நீரோ மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியாக, அந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படியோட ஆசாரியத்தை ஊழியம் தான் இன்றைக்கு ஊரின் திம்மியும் கொண்ட 7ஆம் தூதன் கொண்டு வரான். ஏன்னா அந்த ஆசாரியத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ். ஏன்னா பூமியில் என்ன வந்துருச்சு, இப்போ எல்லாம் என்ன வந்துருச்சு, தள்ளப்பட்ட ஆவிகள் பிசாசனுடைய ஊழியம் பூமியில் இறங்கி எல்லா மக்களையும் குட்டிச்சொரு பண்ணி பாதாளத்தில் கொண்டு அடைச்சிட்டான். உயிர் செத்தாலும் பாதாளம், உயிரோடு இருந்தாலும் பாதாளம். அந்த மக்களை உயிரோடவே பாதாளத்தை முத்திரை குத்திட்டான். இன்றைக்கு ஜீவனுள்ள முத்திரையை குத்துறதுக்கு கர்த்தர் ஊழியம் தூங்கிற 7ஆம் தூதன் மூலமாக ஜீவனுள்ள முத்திரையை கொண்டு வந்துட்டான். இந்த ஜீவனுள்ள முத்திரை இடமிருந்து வளம் என்னும்போது அவருடைய நாமந்தான். அவருடைய நாமத்தை ஜீவனுள்ள முத்திரை நாமத்துக்குள்ளே சிலுவை பற்றிய உபதேசம் வந்தது. 7 காயங்கள், ரத்தம், அதுக்கு மேலே சிலுவை பற்றிய உபதேசம், அதுக்கு மேலே 6வது 4 பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டையும் எதுக்குள்ளே இருக்குது, நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது உள்ள வந்துடுது. இப்போ இவன் பரலோகவாசியாக மாறிடும். இப்போ இவன் தான் பூமியில் இப்போ படிங்க, யோவான் 1:12-13 படிச்சிங்கன்னா நடமாடும் தேவபுத்திரர்களாக இவங்க தான் வர்றாங்க. இவங்க யார்? இவங்க தான் தேவபுத்திரர்கள். நடமாடும் பூமியிலே நடமாடுது. இவர்களைத்தான் தேவ தூதர்களை ஒத்து பார்க்குறான். தேவதூதர்கள் யாரை ஒத்து பார்க்குறான்? இவங்களை தான். அப்போ என்ன சொல்லும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்கள்? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே அப்போஸ்தலர் 2:32-38 படி இன்றைக்கு பாவம் மன்னிப்பு கண்டிருக்கிற குணமுடைய நாமத்தில் நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவங்க யாரால் பிறந்துட்டாங்க? தேவனாலே பிறந்துட்டாங்க. அவர்களுக்கு ஜென்ம கர்ம பாவம் நீக்கப்பட்டு போச்சு. முத்திரை குத்த நான் சொன்ன 4 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க தான் நடமாடும் தேவபுத்திரர். இவங்களை தான் தேவதூதர் ஒத்து பார்ப்பான். பட்டவனை பார்த்துருவானா? என்ன பாட்டு, என்ன கூத்து, என்ன கும்மாலம், ஐயோ அப்பா பாப்பாப்பா. நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன். போய் பார்க்கும்போது அவங்க ஆடக்கூடிய ஆட்டங்களும் பாடல்களும் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளேயே சிரிப்பாக வருது. சிரித்தா சண்டைக்கு வந்துடுவான், கேள்வி கேட்டால் சண்டைக்கு வந்துடுவான். என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களே, எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டால் சண்டைக்கு வந்துடுவான். முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்பான். யார் என்ன அவங்களுக்கு என்ன இருக்குது? சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துக்கு ஆரவாரம் அப்படியே பரலோகமே கேட்குதான், பரலோகமே இறங்குதான். எப்படி இறங்க? பரலோகம் எப்படி இறங்கும்? அதுக்கு பதிலாக எந்த லோகம் இறங்க? சாத்தானுடைய பாதாள லோகம் இறங்கும். சாத்தான் அங்கேயும் பாதாளம் வச்சுருக்கான், பூமியிலையும் பாதாளம் வச்சுருக்கான். அங்கே பரலோன்றது எது? சாத்தானுடைய பாதாளம். அது சாத்தானுடைய பாதாளம் அங்கே மேலே இருக்குது. அதுதான் பரலோகம் அவனுக்கு. அந்த சாத்தானுடைய பாதாளமாகிய பரலோகம் பூமியில் இறங்கும். எந்த சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்க பரலோகம் தான் பூமியில். ஒன்றும் இல்லை பாருங்களேன், விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்க. அதுக்குள்ளே தகடு வச்சு எல்லாத்தையும் மந்திர ஸ்லோகங்களாம் எழுதி வச்சு 40 நாள் உரு ஏற்றி அதுக்கு பூஜை பண்ணி அப்படியே அந்த கல்லில் கொண்டு வந்து அந்த பீடத்துக்கு மேலே அந்த கல்லை வச்சு இறக்கி அந்த கல்லுக்கு பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆவி அதுக்குள்ளே ஏற்றி விட்டுறான். போய் நின்று அம்மா தாயேன்றான், அதுதான் அப்பா அம்மான்றான். யார் ஆராதிக்கிறான்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விட்டான். இவன் என்னென்ன கேட்குறானோ அது எல்லாத்தையும் அந்த ஆவி செய்யுது. அதே மாதிரி இன்றைக்கு அதே மாதிரி இயேசுன்ற நாமத்தில் நீ என்ன கேட்டால் அது நடக்கும். ஆனால் சத்தியம் வருமா? சத்தியம் அந்த ஆவிக்கே தெரியாது. நீ ஆராதிக்கிற இயேசுன்ற ஆவிக்கே சத்தியம் தெரியாது. அதுக்கே சத்தியம், அந்த இயேசுன்ற ஆவிக்கே சத்தியம் தெரியாவிட்டா அந்த இயேசுன்ற ஆவி உனக்கு எப்படி சத்தியம் சொல்லும்? மாட்டிட்டானா? அப்போ என்ன முத்திரை குத்திட்டான்?
மரண முத்திரை. அன்றைக்கு ஆதாம் ஏவாளையும் பாவம் செய்ய வச்சுட்டான். பாவம் செஞ்சதுனால என்ன ஆகிப்போச்சு, மரணம் உள்ளே வந்துருச்சு. சாத்தானுடைய மரணம் ஃபுல்லாக வந்துருச்சு. ஏவாள் மூலியமாக ஆதாமுக்குள்ளையும், ஆதாம் மூலியமாக ஏவாளுக்குள்ளையும். அந்த பக்கத்தில் ஆண் சர்பெண்ட் பெண் சர்பெண்ட். அப்போ எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி மொத்த உலகத்துக்கும் பாவத்தை கொண்டு வந்து இறக்கிட்டான். இப்போ எல்லா மக்களும் எப்படி ஆகிட்டாங்க, ஆண்கள் பெண்கள் எப்படி, ஆண் சர்பெண்ட் பெண் சர்பெண்ட் ஆகிட்டாங்க. இவங்க முந்தின ஆதாம் படைத்த மனிதர்கள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு அதெல்லாம். இப்போ ஆண் சர்பெண்டாகவும் பெண் சர்பெண்டாகவும் இருக்காங்க. இவங்க தான் ஜோடி ஜோடாக சேர்ந்து புள்ள பெற்றுருக்காங்க. அப்போ இவங்க யாருக்கு புள்ள பெற்கிறாங்க, யாருடைய ஜெனரேஷனை பெருகுது, தள்ளப்பட்ட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவனுடைய ஜெனரேஷன் பெருகுது. அந்த மக்கள்லாம் யாரை ஆராதிக்கிறாங்க, விழுந்து விழுந்து அவனை தான் ஆராதிக்கிறாங்க. அந்த வசனத்தை பாருங்களேன் மறுபடியும். இந்த வசனம் சொல்லுங்கள், அதை நம்பரு. தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் இல்லை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 2 தெசலோனிக்கரையா இந்த வரேன். எவ்விதத்தினாலும் உங்களை ஒருவனும் எச்சரிக்கையாக இருங்கள். முந்தி நேரிட்டு அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து இருக்கிறான். தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான். ஏன்னு கேட்டால் இது யார் இந்த மாதிரி இன்னைக்கு செய்கிறது? இயேசு தான். இங்கே சொல்லப்பட்டது யாரை சொல்லியிருக்குது? இயேசு தான். இன்றைக்கி இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறான்? அப்போ அவன் தான் போய் தேவனை போல் உட்காந்துட்டு எல்லா மக்களையும் வழிகட்டில் கொண்டு போயிட்டான். அது சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம். இயேசுக்கும் சிலுவை மரணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அது எத்தனை இடத்துல வருது? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா JESS 5 இடத்துல முடிஞ்சிருது. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான காரியத்தை கொண்டு வந்து முடித்து இந்த பூமியில் அனைத்து மக்களையும் தன் காலுக்கள் எறும்பாக்கி மொத்த மக்களையும் க்ளோஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஊரின் தீவுண்ட இந்த மெல்கு தேசிக்கின் ஊழியம் வருதுன்னு. மெல்கு தேசிக்கின் ஊழியம் வரும்போது பிசாசு என்ன பண்ண முடியாது. இந்த பிசாசு சிலுவையில் அடிக்கப்படாதபடி 27 ஆகமத்துக்கு உள்ளே நுழைஞ்சானே. 27 ஆகமத்துலேயும் ஏசுன்னு தான் வருது புதிய ஏற்பாடில். ஏன்னா பழைய ஏற்பாடில் என்ன இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. புதிய ஏற்பாடில் தான் வருது ஏசுன்னு சொல்லிட்டு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஆவி இந்த மாதிரி வந்து ஆவிகளுக்கே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவன் தான். ஆவிகளுக்கு தலைவர், தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே அவன் தான். அவனுடைய நாமத்தை ஆராதிக்க விடுவான் அவன்? விடமாட்டான். அப்படியே பிடிச்சிடுவான், எல்லாரையும் பிடிச்சிடுவோம். ஒருத்தனை கூட நான் பூமியில் என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ எஸ்ஐக்கில் படித்தேன் இல்லையா, அந்த எஸ்ஐக்கில் 28வது அதிகாரத்தில் படித்தோம்ல. இப்போ அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். அங்கே என்ன பண்ணுறான், இங்கே என்ன பண்ணுறான் பாருங்கள். இங்கே உள்ள காரியம் அங்கே அப்படியே இருக்குது பாருங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறான். தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுவது, அவன் தேவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. கருத்து அவர் தேவனே, பிதாவாகி தேவனே சொல்கிறாரு, உன்னை எங்கே வச்சேன், நீ எப்படி இருக்கிற, நீ என்ன பண்ண, எப்படி தள்ளப்பட்டு போயிட்ட, இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிற. அந்த தள்ளப்பட்ட ஆவிகள் அத்தனையும் சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிதாவாகி தேவன் தனக்குன்னு என்ன பண்ணார்? பிதாவாகி தேவன் தனக்குன்னு ஒரு மனைவியை உருவாக்கினார். அந்த மனைவிக்குள்ளே அவரே ஆவிக்குரிய முறைப்படி சேர்ந்தார். அவருடைய வித்தை வச்சார். சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. ரத்தத்தை சிந்தினார். இது ஒரிஜினல். ஆனால் சிலுவையில் அடிக்காதபடி டூப்ளிகேட்டாக வந்துடான் பாருங்கள். இது டூப்ளிகேட். அப்போ எப்பேற்பட்ட அந்த சிலுவையில் தான் அடித்ததாக ஜனங்களை நம்ப வச்சு. ஏன்னா மோடி மஸ்தான் அற்புதங்கள் செஞ்சவன் ஜனங்கள் நம்பிடுறாங்க. இன்றைக்கி ஜனங்க ஒரு கல்லுக்கு முன்னாடி போய் நின்று ஜனங்க வணங்குறாங்க இல்லையா, தூபதீபம் காட்டி வணங்கி, அம்மா தாயே எனக்கு இந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் அந்த மாலை வாங்கி போடுறேன், இந்த மாலை வாங்கி போடுறேன். அதுக்கு ஐயர்கள், சில பூசாரிகள், இதுக்கு வேதத்தை சொல்கிறோம் பூரா நிறைய பேர் நிற்கிறான். ஆமாச்சா போட்டு இந்த ஜனங்களை வழிகேட்டில் கொண்டு போகக்கூடிய ஆசாரியர்கள் நிறைய பேர் அவன் எழுப்பியிருக்கான். ஆனால் இன்றைக்கு இதுக்குள்ளே வந்துட்டானே. அப்போ இதை வச்சுருக்க இதை வைத்து பைபிள் ஸ்டடி நடத்தக்கூடிய ஆசாரியர்கள் எப்படி இருக்காங்க? யாருக்கு அடிமையாக இருக்கிறாங்க?
சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துக்கு அடிமைத்தனமாயிட்டாங்க. அப்போ அவனுக்குள்ளே அந்த சிலுவையில் அடிக்கப்படாத அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க மக்களுக்குள்ள என்ன புரியும்? சத்தியத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்குது. சத்தியத்திற்கு சத்தியம் விடுதலை. இவனே இந்த வசனம் சொல்லிக்கிறோம், என்னமோ விடுதலாக்கிற மாதிரி இவன் இப்போ பேசுகிற பாசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. அவங்க பேசுகிற அந்நிய பாஷைகள் ஆதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிற ஒரிஜினல். இன்றைக்கி அந்த மாதிரி இவங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன இல்லை, திராணி கிடையாது. நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன வருது? மைண்டில் கோபம் தான் வருது. அது சிந்தனா சக்தி கிடையாது. ஏன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டான், எடுத்துட்டான், தூக்கிட்டான். சிந்தனா சக்தி இல்லாதபடி அப்படியே தூக்கிட்டான், அப்படி வலிச்சு எடுத்த மாதிரி எடுத்துட்டான். அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன எல்லாம் பண்ணிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். என்ன க்ளோஸ் பண்ணிட்டான்? இவனுடைய ஆவியை ஊற்றிட்டான். இவனுடைய அறிவு, சாத்தானின் ஆவி, சாத்தானுடைய அறிவு வந்துட்டு பிற்பாடு ஜனங்களுக்கு என்ன ஆகி போச்சு? கிறிஸ்துவனுடைய சிந்தை மாறுபட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை, கிறிஸ்து சிந்தை. நம்மளுக்கு அவங்களுக்கு மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை இல்லை, கிறிஸ்து சிந்தை இல்லை. இந்த மாம்ச சிந்தையவே ஆவின் சிந்தையாகவும் கிறிஸ்து சிந்தையாகவும் கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவன் கற்பனையில் அவன் எங்கே நிற்கிற மாதிரி இருக்கிறான்? பரலோகத்தில் அவன் நிற்கிற மாதிரி பரலோக வித்தாக தன்னை தானே நினச்சிக்கிறான். அப்படி ஊற்றிட்டான் அவன். ஆவியை ஊற்றிட்டு இன்றைக்கி வேதத்தை வச்சுருக்கவங்க எல்லாம் பயங்கரமாக குதிக்கிறாங்க கடந்துட்டு. பெரிய பெரிய சபைகள், உலகம் பூரா சபைகள். ஆனால் இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இதாக கிடைக்கும். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களுக்கு மோசம் பார்க்காது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு ஏன்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வைப்பு. அது எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாப்புல. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் உள்ளே வந்துட்டு அந்த பாவ மனுஷன் தான் இன்றைக்கி ஜனங்க எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. ஆதியில் நான் கூட தெரியாதபடி நானும் ஆராய்ச்சேன். இப்போ சத்தியம் எனக்கு கொஞ்சமாக புரிய இந்த ஆராதிக்கிற மக்களை சத்தியத்தின் படியில் தான் கொண்டு வர முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம சொல்கிற சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன காரணம்? ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்? சொல்லும்போது ஏற்கனவே உலகம் பூரா பைபிள் காலேஜ் இல்லாத ஒரு ஊரே இல்லை. உலகம் பூரா இந்த வேதத்தை வச்சு சபைகள் பல்லாயிரக்கணக்கான சபைகள், ஒவ்வொரு பெரிய பெரிய பேரில் ஆயிரக்கணக்கான ஸ்தாபன சபைகள், எமோஷனல் பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. அவங்களுடைய காரியங்கள் அத்தனை அவனுக்கு ஏசென்ற நாமத்துக்கு சாதகமாகவும் அவனுக்கு எல்லா காரியம் வாய்க்கிறதாகவும் எல்லா மக்களும் அவங்க அடிமையாக போயிட்டதுனால அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறான். அவன் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தது சொன்னான், நம்ம தான். சாத்தானுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் வந்திருக்குன்னா அவருடைய நாமம் மீண்டுமாக ஆராதனை ஸ்தலமாக விழுந்து போன தாவீது கூடாரத்தை மீண்டும் ஆதி அப்போஸ்தலர் எந்த நாமத்தை ஆராதித்தாங்களோ அதே நாமத்தை விழுந்து போன தாவீது கூடாரம் உணவுடைய நாமத்தை மீண்டுமாக ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வந்து அந்த சபையை எழுப்பி சபையை கட்டும்போது பிசாசுக்கு என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு போயிடுவான். அவன் தலையை நசுக்கக்கூடிய ஊழியை தான் சாத்தான். உனக்கு சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும், அவர் உன் தலை நசுக்குவார். அதான் இந்த ஊழியம்தான் சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய இந்த கனமான ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அடுத்து இப்போ எபிரேயர் 7 19 நமக்கு முன்னோடியாகிய கிறிஸ்து பிரண்டோம் மெல்கிதேக்கு முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அது சிலுவை மரண பிரசவமாகிய மெல்கிதேசின் நித்திய பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் என ஜனிப்பிக்கப்பட்டிருக்கார். ஆமேன். இது பெரிய ஒரு நித்திய பிரதான ஆசாரியாகவும் மகா பிரதான ஆசிரியராகவும் மெல்கிதேக்கு முறைமையின்படி அவர் ஊழியத்தில் வந்துட்டார். இன்றைக்கி ஊழியத்தில் ஊரின் தூண்டை 7ஆம் தூணை எழுப்பிட்டார். ஊரின் தூண்டை 7ஆம் தூண் மூலியமாக ஒரு மகிமையடைந்த மணவாட்டி சபையை உருவாக்கி மகிமையடைந்த மணவாட்டி சபையில் இருக்க பரிசுத்தவான்கள், இவங்க தான் பரிசுத்தவான்கள். இவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் தேவபுத்திரர்கள், நடமாடும் தேவபுத்திரர்கள். இவங்களுக்கு இந்த சத்தியம் சொல்லி இவங்க மூலியமாக இந்த ஊழியத்தை கட்டுறாரு. ஏன்னு கேட்டால் இந்த அக்கால ஊழியத்தில் மரித்தவன் உயிரோடு எழுந்தான், சப்பானி நடந்தான், பிறவி குருடனுக்கு பார்வை அடைந்தான், ஊமையன் பேசினான். ஆனால் என் மார்க்கு 16, 15, 16, 17 முடியும். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான்.
என்ற நாமத்தினால் பிசாசுகளை எண்ணாமது பிசாசுகளை தொடுத்துவார், சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்துவார், வியாதியஸ் மேல் கைகள் வைப்பார், அப்போது அவர் சுத்தமாக. இந்த மகத்தான ஊழியத்தை அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். இது இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறான்னு ஆகிப்போச்சு. இந்த ஊழியம் எப்படி ஆகிப்போச்சு? விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்போ அவங்க எதை விரும்பலை? சத்தியத்தை விரும்பலை, அடையாளத்தை தேட. அந்த ஊழியக்காரர் வந்தார், அப்படி கையை நீட்டினார், அவ்வளோதான். அப்படி தூக்குனார், இப்படி தூக்குனார், எல்லாம் டிவியில் பார்க்கலாம். பொத்து நிற்கிறது, அவன் தான் இவன் தான். ஏன்னா உபதேசம் என்ன ஆகிப்போச்சு? மாறுபாடாகி போச்சு. மாறுபாடான உபதேசத்தை, பைபிளுக்கு விரோதமான, கிறிஸ்துவுக்கு விரோதமான உபதேசத்தை சொல்லும்போது இந்த ஜனங்களுக்கு இருக்கிற என்ன இருக்குது? பிசாசு ஆவிக்குள்ளே பிசாசு ஆவி ஊற்றப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பிசாசு வந்து அவனுடைய ஆவி ஊற்றும் போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க? துள்ளோன்னு குதிப்பாங்க. இந்த மாதிரி ஊழியத்தை நான் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, ஐயா பொய்யா குதிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு என்ன இல்லை? சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவன் தான் நடத்துகிறான், இவன் தான். இன்றைக்கி அதை விட்டு இவங்களை பிரிஞ்சுவாங்கன்னா வருவாங்களா? ஒரு காலம் வரும். ஆனால் இந்த சத்தியம்தான் அவங்களை விடுதலையாக்கணும். கொஞ்சம் காது கொடுத்து கேட்டான்னா விடுதலை. ஒரே ஒருத்தனுக்கு நான் அனுப்பிச்சோம், அவன் பதிலே வரல. அப்போ என்ன ஆகி சொல்லும்போது நம்மளை கண்டாலே அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு விதமான உண்மையான சத்தியத்தை சொல்கிறோன்னு கண்டால் யாருக்கும் பிடிக்காது. பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த காலத்தில் எல்லாம் நடக்குது. எல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. எல்லாம் இப்படி பண்ணதுனால எல்லோரும் கிறிஸ்து பிரணோமி பரிச்சை பார்த்து இது விபச்சாரத்தை அடையதை தேடுகிறார்கள். ஏதா ஊழியம் எப்படி ஆகிவிட்டது? ஊழியம் போயிடுச்சு. எல்லோரும் கிறிஸ்து பிரணோமை பரிச்சை பார்த்து தங்களை தாங்களே உருவக்கொத்து கொண்டு மாண்டு போன ஊழியம். ஆனால் இக்கால ஊழியம் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ண, தங்களை தாங்களே அந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சால் நம்புவான். இந்த மாதிரியான சத்தியத்தை சொல்லும்போது சத்தியம் நம்மளை விடுதலாக்கின்ற அந்த வார்த்தைக்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா தங்களை தாங்களே உருவக்கொத்து கொண்டு மாண்டு போன ஊழியம் அது. அந்த ஊழியம் எப்படி ஆச்சு? எல்லாரையும் சாவடிச்சிருச்சு இயேசுன்ற நாமத்தில் ஊழியம். ஆனால் இக்கால ஊழியம் அப்போஸ்தலர் 3:22 படிங்க. அப்போஸ்தலர் 17:31 படி, உபாகமம் 18:19 படி இக்கால ஊழியம் வருது பாருங்கள். மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றிலும் அவர்கள் செய்யும். ஏன்னா மோசையை போல் ஒரு தீர்க்கதரிசி இந்த காலத்துக்கு வரான். அவன் தான் ஊறிந்து கொண்டு இழந்தது. உங்கள் எதிர்க்க உட்கார்ந்துருக்கிறது நான் தான் அந்த தூதன், நான் தான் அந்த ஊழியக்காரன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஊழியக்காரனே நான் தான். அப்படி சொல்லும்போது யாரும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன். தப்புனா நீ வெளியில் வா, கேள்வி முடிஞ்சால் கேள்விக்கல. உனக்கு கேள்வி வைக்கிறதுக்கு என்ன இல்லை? நாக்கு இல்லை. ஏன்? அந்த அறிவு இல்லை. அதுதான் சொல்கிறார். உபாகமம் 18:18 படிச்சிங்கன்னா ஒரு ஆள் அதை படிங்க டக்குன்னு. அதான் சொல்கிறாரு. அதுதான் அதுலேயும் சொல்கிறாரு. மோசே பிதாக்களை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர் எழும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவருடைய வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பது எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஏன்னா எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லப்பட்டது என்ன சொல்லும்போது கிறிஸ்து இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பானோ. இயேசு கிடையாது. ஏன்னா அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா இயேசுன்ற நாமத்தில் இடைச்சொல்லாக வந்ததுனால அது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இதுக்கு இங்கே சொல்லப்பட்டது யாரை சொல்கிறான்னு சொன்னால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி வரணும். மோசே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியில் போகணும்.
அப்போ என்ன சொல்ல, உன்னை போல அது இயேசுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அப்போ அது பரிசுத்தாவில உருவாக்கப்பட்ட கலசம். கர்ப்பணம் வந்து பரிசுத்தாவில் உருவாக்கப்பட்டார், அவர் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி என்பது என்ன சொல்வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் மோசையை போல. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி, அதாவது உங்கள் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசிகளை கேளாதவன் எவனோ அவனை துரத்தி விடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவனை விசாரிப்பான். அதுக்கப்புறம் சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் சொல்லுமா வேறே தேவன் நாமத்தில் பேசி தீர்க்கதரிசியும் சாக கடவன். அது சொல்லிட்டு சொல்றாரு. அதெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு செவி கொடுப்பீர்களான்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலிருந்து கூட நிர்மூலமாக்கணும்னு சொல்லிவிட்டு பாவம் 18 சொல்கிறாரு. சொல்லப்பட்ட இவனே, அதாவது சொல்லும்போது அந்த உபாகமம் 18-15 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியான அவன் தான் 7th ஏஞ்சல். இக்காலத்துக்குரிய 7th ஏஞ்சல் அவன் தான். அது அங்கே தெளிவு. ஆமாம், ஏன்னு கேட்டால் நான் அவர் எனக்கு சொன்னது தானே அவங்களுக்கு சொல்கிறேன். அவர் எனக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க முன்னாடி, உங்கள்கிட்ட தேவன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களே, எப்படி பேசுகிறார்? நான் எல்லாத்தையும் எழுதுவேன், உட்காந்துட்டு மெனக்கட்டு எழுதுகிறேன். ஏன்னா தப்பாக சொல்லிடக்கூடாது. அதுக்கான தான் அவரே சொல்லித்தான் நான் எழுதுகிறேன். இல்லாட்டி கிட்டத்தட்ட மனப்பாடமாக பிரசங்கம் பண்ண என்னால் முடியும். எழுதியாக பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் சத்திய வசனம் தூசணமாயிடக்கூடாது. நீ எல்லா அவங்க பிரசங்கம் பண்ண எல்லாம் டேப்பில் எடுத்து கேட்டுங்கன்னு சொன்னால் நிறைய தப்பாக பிரசங்கம் பண்ணுவோம். ஏன்னா தேவனுக்கு அருவருப்பான பகை அதெல்லாம், அது நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் கொண்டு வரேன். சொல்கிறார். 18-15 சொல்கிறார். அந்த சொல்லப்பட்ட 7th ஏஞ்சல் நான் தான். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் ஞாந்திருப்பார். சார்பார் அடி. இப்போ அந்த வசனத்தை நல்லா படிங்களேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயந்திருப்பார். ஏன்னா அந்த மனுஷன் மரித்தொழுந்து எழுப்பினதினாலே ஞானஸ்தானத்தில் நான் மரித்தொழுந்து எழுப்பிட்டேன். மறுத்திருந்தேன், முந்தின ஆதாமுக்குள்ளே மறைச்சிட்டேன். பிந்தின ஆதாமாகிய கிருபனுடைய நாமத்தில் நான் என்ன உயிர்ப்பிக்கப்பட்டேன். இப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க. இப்போ நம்மளுக்குள்ள மரணம் நீங்கிருச்சு. என்னென்ன மரணம் நீங்கிருச்சு? ஆத்மா மரணம், ஆவியின் மரணம், சரீர மரணம், அடுத்து இரத்தத்தின் நிலை மரணமாய மரணம். அப்போ இரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ளே வந்துருச்சு, மாம்சம் ஜீவனுக்குள்ளே வந்துருச்சு, ஆத்மா ஜீவனுக்குள்ளே வந்துருச்சு, ஆவி 4 நிலை நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ முதல்ல என்ன உயிர்ப்பித்தார்? என் மூலியமாக உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ நடமாடும் தேவபுத்திரர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன கிடையாது? மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாளுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாளுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த வசனம் வந்து தான் அவர் தான் நியாயம் தீர்க்கிறார் மனுஷகுமாரன். அது அப்புறம் அது லாஸ்ட்டில் வரும்போது அது பார்க்கலாம். பூமியில் சத்தியத்தை யார் கொண்டு வரா? அவர் கொண்டு வரலையா? இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த சரீரம் அவருக்கு தேவை. அந்த 3 இது போட்டோம் இல்லையா, சரீரம் தேவை. அந்த உருவத்தில் அது லாஸ்ட்டு. இப்போ பூமியில் சத்தியத்தை கொண்டு வந்து என்ன சொல்லும்போது உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா? பூமியில் முதல்ல உங்களை கொண்டு வரணுமே. அப்போ வில்லியம் பிரகாம் சொல்கிறாரு, அந்த 7ஆம் தூதன் காலத்தில் நான் இருந்திருந்தா நான் போய் அவன்கிட்ட முதல்ல ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பண்ணுறாரு. அவன் உயரணும், நான் தாழணும். அவனுடைய பாதரட்சி அழுக்கிற கூட நான் பாத்திரவான் இல்லைன்றார். ஒரு செய்தியில் சொல்லும்போது பாத்திரவான் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா எனக்கு தான் ஊரின் 7ஆம் தூதன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சொல்லிட்டாரு. சொல்லப்பட்ட இவனே 7th ஏஞ்சல் வெளிப்படுத்தல் 17:31 சொல். மேலும் ஒரு நாளை குறித்து அந்த நாளை தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை இப்போ பூலோகத்தை நம்ம நீதியாக நியாயம் தீர்க்கிறோம். எதில்? ஞானஸ்தானத்தில் நீதியாக நியாயம் தீர்த்துட்டோம்னு வச்சுங்க.
உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எவன் வரணும் வராதான் போகிறான், வராதவங்களாம் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்துக்கிறாரு. வரவன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தப்பிக்க வைக்கலாம்ல. சாவுலேருந்து மீட்கிறது தானே பெரிய காரியம். திடீர்னு வந்துட்டு இப்போ பாருங்கள், நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஜனங்களை யாராச்சும் ஆக்சிடெண்ட் ஆனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஓடி போய் அந்த பில்டிங்லாம் இடிச்சு போனதெல்லாம் எடுத்து தகர்த்திட்டு எவராச்சும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி அது வேரில் இருக்க கை கிடச்சாங்க. அப்படியே மண்ணெலாம் அள்ளி எடுத்து ஜனங்களை தூக்கிட்டு வராங்க. ஏன் இவ்வளோ பிரயாசப்படுறாங்க? ஒரு உயிர் போயிடக்கூடாது, உயிரை காப்பாற்றன்னு சொல்லி. அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆத்மா காப்பாற்றி, ஆத்மா சரீரத்தை காப்பாற்றி பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி அந்த மண்ணில் இருக்குதோ அதற்காக 100 மடங்கு நம்மளுக்கு இருக்குது. ஆத்மாக்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கான இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ பாடுபடுறோம், இந்த சத்தியத்தை கொண்டு வரோம். ஆனால் இந்த சத்தியத்துக்கு காது இல்லவன் கேட்குறது, இது ஆவிக்குரிய காது இருந்தால் தான் நிச்சயமாக கேட்பான், இல்லாட்டி கேட்க முடியாது. அவங்களால ஏன் ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், உலகத்தை நீதியாக ஞானித்திருக்க அந்த மனுஷனை கொண்டு மரித்தோர்ந்து இழைப்பதனாலே அந்த நிச்சயத்தை என்ன சொன்னால் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அந்த மனுஷன்தான் இக்கால ஊரின் திம்மி கொண்ட 7ஆம் தூதன். அந்த மனுஷன் தான் யார் இருக்குது? இக்கால ஊரின் திம்மி கொண்ட 7ஆம் தூதன். ஆமீன். ஏன்னா உங்களுக்கு மகத்தான செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பவன் தான் இந்த தூதன். ஆமீன். இவன் மல்கியா 4:6, வெளிப்படுத்தல் 10:6, உபாகமம் 18:15, அப்போஸ்தலர் 17:31, அப்போஸ்தலர் 3:22, இன்னும் எத்தனையோ வசனங்கள் மூலியமாக சொல்லப்பட்ட இந்த தூதனை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி 2 கொரிந்தியர் 11:3 எல்லோரும் மாட்டிக்கிட்டான். ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ படிங்க, 2 கொரிந்தியர் 11:3 படிங்கள. எப்படி மாட்டிக்கிட்டான்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக மாட்டானா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று அறிந்திருக்கு. ஏன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் பயப்படுறாரு. ஏன் அது சொல்லும்போது பார்த்தா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சு. சர்ப்பம்னு போட்டுறான். அது யார்? அது சர்ப்பம் சொல்லும்போது ஆண் சர்பண்ட் ஏவாளை வஞ்சிச்சு. ரகசியம் தெரியாது அவனுக்கு, அதனால் உளர்றான். நம்ம ரகசியம் தெரிஞ்சதுனால மாறி பேச முடியாது. அப்படியே அந்த காலத்தை ஏமாத்தினது போல் இன்றைக்கி எல்லாருடைய மனசும் கெட்டு போச்சு. எல்லாரையும் பிசாசு தந்திரமாக கெடுத்துட்டான். அதுதான் சொல்கிற சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசத்தில் நின்று சத்துருவாகிய பிசாசு என்ன சொல்லும்போது அடிக்கப்படாத இயேசு என்ற நாமத்தை கிறிஸ்துவாக்கி வலுக்கட்டாயமான முறையில் உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்து மொத்த உலகத்தையும் தன் காலின் கீழ் அடிமையாக்கி, அம்மா இல்லாமலா புள்ள வந்தது. சாம்பார் அடி என்ன சொல்லிட்டா? அம்மா இல்லாமலா புள்ள வந்தது. ஒரு கையில் என்னத்தை கொடுத்துட்டான்? அம்மாவுக்கு கிரீடம் வச்சுட்டான், செங்கோலை கையில் கொடுத்துட்டான், இந்த கையில் பிள்ளையை தூக்கி வச்சுட்டான். ஒரு அம்மா இதுக்கு ஒரு கிரீடத்தை வச்சுட்டான், கையில் பிள்ளையை வச்சுட்டான். அம்மா இல்லாமலாம் புள்ள வந்தது அப்படி காட்டான். இது ரோம குலதெய்வத்தினுடைய நாமந்தான் இயேசுன்ற நாமம். ரோம குலதெய்வத்தினுடைய நாமம் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி உலக மக்கள்லாம் யார் ஆராதிக்கிறாங்க? ரோம குலதெய்வத்தினுடைய நாமத்தை. ரோமாபுரி, இந்த ரோமாபுரியுடைய குலதெய்வம் தான் இன்றைக்கி நாமம். இன்றைக்கி ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டால், இன்றைக்கு ரோமாபுரியுடைய குலதெய்வம் தான் இயேசு. அந்த ரோம குலதெய்வத்தின் நாமத்தை அந்த ரோமாபுரியுடைய குலதெய்வம் தான் இயேசு. ஏன் டான்ஸ் ஆட மாட்டான்? ஏன் படிக்க மாட்டான்? கடைசியில் அவன் பாட்டு படித்து அவனும் ஐயோன்னு போயிட்டான், காலி பண்ணிட்டான். ஏன்? வேட்டுமை அவனுக்குள்ளே வந்து அகம்பாவம் வந்துச்சு, மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தில் பெருமை 3 உள்ளே நுழைஞ்சிட்டா. அப்பா வந்துட்டான், உள்ள பிசாசு உள்ளே வந்துட்டான். அப்படியே படுக்க வச்சிடும். இவன் மேலே ஏறி இன்னொருத்தன் ஆடுவான் அவனை மாதிரியே.
அவனும் இந்த மாதிரி போட்டு படுக்க வச்சு அவன் மேலே இன்னொருத்தனை ஏற்றுவான். ஏன்? அவங்க ஊழியம் யாருடைய ஊழியம்? சாத்தானுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. சாத்தானுடைய நாமத்தை ஆராதிக்கிறாங்க, விழுந்து விழுந்து ஆராதிக்கிறாங்க. அந்த சாத்தான் தான் இன்றைக்கி யாராக இருக்கிறான்? இயேசுவாக இருக்கிறான். இயேசு தான் சாத்தான், சாத்தான் தான் இயேசு. அந்தி கிறிஸ்துவ இயேசு. இன்றைக்கி அந்தி கிறிஸ்து உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கான். உலகத்தை உண்மையான கிறிஸ்துவ ஜனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்தி கிறிஸ்துவாய் அவனே ஏற்றுக்கொண்டு அவனே ஆராதிக்க வச்சு அவனே உலகம் பூரா கடந்து டாடிச்சது. தன்னைத்தானே இப்போ படிச்சிங்க இல்லையா அந்த வசன பிரகாரம், தன்னையே மேட்டுமையாக வச்சு எல்லா மக்களையும் கவுத்து போட்டு எல்லா மக்களையும் காலு கீழே செருப்பாக்கிட்டு காலு கீழே போட்டு மிதி மிதிச்சு தள்ளிட்டான். முடிஞ்சு போச்சு. அடிமையாக்கி அம்மா இல்லாமலா பிள்ளை வந்தது கூறி ஏசென்ற சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்தவன் தான். இந்த உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்தவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. சொல்லுவான் இந்த அந்தி கிறிஸ்து தீத்துராயனின் இந்த மகத்தான, ஏன்னா அவன் எங்கேருந்து வந்திருக்கான்? தீத்துராயனுடைய குலதெய்வமாக வந்திருக்கான். இந்த அந்தி கிறிஸ்து யார்? தீத்துராயனுடைய குலதெய்வம். அந்தி கிறிஸ்து தீத்துராயனுடைய குலதெய்வம். யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஏசு எங்கள் குலதெய்வம்னு எவனாச்சும் சொல்லுவானா? எல்லாருக்கும் குலதெய்வம் அவன் தான். ஏசு தான் எல்லாருக்கும் குலதெய்வம், நம்மளுக்கு மட்டும் இல்லை. ஏன்? நம்ம தான் அவரை அந்தி கிறிஸ்து சொல்கிறோம்ல, பிசாசு அந்தி கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட அசுத்தாவியே நம்முடைய நாமத்தில் நான் போயிடும். இதை சொன்னாலே சண்டைக்கு வந்துடுவானோ. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பிடிக்கலை, நம்ம என்ன சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கலை. இந்த நாமத்தை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன அவளை பிடிக்கலை, வெறுப்புணர்ச்சி உண்டாகுது. காரணம் என்னன்னு காரணம் என்னன்னா, உண்மையான நாமத்தை சொல்லும்போது ஒரு டூப்ளிகேட் ஆளுக்கு புரியவே புரியாத மைண்ட்லேயும் ஏறாது. ஏன்னா அவன் நம்மள்கிட்ட வரும்போது எப்படி நிற்பான்னா, நிறைய பேர் என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நிறைய பேருக்கு பதில் ஒரே ஒரு ஆளுக்கு பதில் சொல்லணும்னா அவன் 3-4 பேர் நின்றுக்கிட்டு முறைச்சிட்டு இருந்தானோ, நான் பாட்டுக்கு கிட்டக்கிட்டு வந்துட்டேன். பஸ்ஸை பிடிச்சி ஏறி டக்குன்னு 2 பஸ்ஸு மாறி போயிட்டேன். நான் பாட்டுக்கு ஏன் பறிச்சுட்டே வருவானோ? எதுக்காண்டி? சத்தியத்தை சொன்னால் நான் சண்டைலாம் ஆகிட்டேன். அதுக்கு அவங்களுக்கு புரியாது சொல்லும்போது அவங்களுக்கு எரிச்சல் வருது. இந்த மகத்தான என்ன சொல்லும்போது பார்த்திங்கன்னா உலகம் புறாவிலும் ஆராதிக்கிறார்கள். அவன் தீத்திராயனோட வாரிசு அவன் தான். இந்த மகத்தான ரகசியத்தை பரிசுத்த வேதாம ஆதாரத்துடன் பொருத்தி எடுத்து வெளிப்படுத்த வந்தவன் தான் இந்த ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதன். ஆமென். இந்த மகத்தான ரகசியங்களை, மகத்தான சத்தியத்தை சொல்லி உலகம் பூரா இந்த சத்தியத்தை கொண்டு வர வந்தவன் தான் இந்த ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதன். அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னப்ப? ஏன்னா இக்காலத்துக்குரிய 5 விதமான ஊழியங்கள் யார் கொண்டு வர முடியும்? இந்த மெல்கிதேசேக்கின் 5 விதமான ஊழியங்களும் இக்காலத்துக்குரிய ஊழியங்கள் அல்ல. அதெல்லாம் அப்போயே முடிஞ்சு போச்சு. இக்காலத்துக்குரிய ஊழியம் மெல்கிதேசேக்கின் ஊழியம், இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ யார் இந்த ஊழியத்தை கொண்டு வர சொன்னால், ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதனை எக்கால சத்த ஊழியம். இந்த எக்கால ஊழியம் என்ன ஊழியம்? ஊரின் தும்மி கொண்ட 7ஆம் தூதனின் எக்கால சத்த ஊழியம். இந்த ஊழியத்தில் வரும்போது தான் எல்லா மக்களுடைய சாத்தானுடைய முகத்திரை கிழித்தறிஞ்சிடும். தள்ளப்பட்ட ஆவியுடைய முகத்திரை கிழித்தறியும். இன்றைக்கு சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமம் இடை சொல்ல அந்த நாமத்துடைய முகத்திரை கிழித்தறியும். இது ஆராதிக்கணும் அவன் கிடையாது, இது ஆராதிக்கக்கூடாது என்று பயங்கரமான முறையில் அது சத்தமிடும். இதுதான் ஊரிந்து கொண்ட 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம். இந்த எக்கால சத்தத்துக்கு என்ன மதிப்பு மரியாதை உண்டுன்னு சொன்னால், இப்போ அது ஒன்று தான் உண்டு. வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து பிரம்மனுடைய நாமத்தில் சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு என்ற பிசாசு ஓடிடும். நிர்வாண தேவர்களாகிய பிசாசுகளே, பிரம்மனுடைய நாமத்தில் நான் போயிடும். அடையாளம் இதுதான். இது யார் சொன்னால் நடக்கும்? ஊரிந்து கொண்ட 7ஆம் தூதனும் அவனை சார்ந்தவர்கள் சொன்னால் நடக்கும். நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். இதுதான் இந்த ஊழியம். இந்த கனமான ஊழியம் என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மகத்தான ஊழியம். இந்த மகத்தான ஊழியத்தை இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துட்டோம். நாமத்தை கொண்டு வந்துட்டோம். புரியுங்களா? அந்த நாமத்தையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஊரிந்து கொண்ட 7ஆம் தூதனுடைய எக்கால சத்த ஊழியமும் வந்துருச்சு. இனி போக போக பார்ட் 1 பார்ட் 2 செய்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் கேட்ட சத்திய பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோமன் கர்த்தாவே சோத்திரம்.